அவங்க திட்டங்கள் கொண்டு வருவாங்க. அந்த திட்டம் என்னன்னு நமக்கு புரியறதே பெரும்பாடு. ஏன்னா எந்த திட்டத்துக்கும் மாநில மொழியில பேர் வைக்க மாட்டாங்க, எந்த திட்டத்துக்கும் ஆங்கிலத்தில் பேர் வைக்க மாட்டாங்க. நானே ஒரு கமிட்டியோட சேர்பர்சனா இருக்கேன். அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு அந்த மீட்டிங்கை நடத்துறதுக்குள்ள நமக்கே பெரிய தலை சுத்திரும். ஏன்னா அது என்ன மொழின்னு எனக்கு தெரியாது, அதோடைய அர்த்தம் என்னன்னு தெரியாது. திடீர்னு போஷான்னு வாங்க, கிசான்னு வாங்க, யார் அவங்க என்னன்னே நமக்கு தெரியாது. இப்படி அவங்க கொண்டு வரக்கூடிய சட்டங்கள், சட்டத்துக்கெல்லாம் பேர் மாத்தினாங்க சமஸ்கிருதத்துல, ஹிந்தியில. நான் வழக்கறிஞர்களிடம் கேட்டேன், என்ன மாத்தம் கொண்டு வந்திருக்காங்க சட்டங்கள்ல, புதுசா பில்லு கொண்டு வந்தாங்கன்னு. எனக்கு முதல்ல அது என்ன பில்லுன்னு புரியட்டும், அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இப்படி மொழி ஆதிக்கத்தால் தொடர்ந்து நம்முடைய உரிமைகளை பறிப்பது, அதே நேரத்தில் மாநில உரிமைகளில் தலையிட்டு ஒவ்வொரு மசோதாவிலும் மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு ஆட்சி. அந்த மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய அதே நேரத்தில் சாதாரண சாமானிய மக்களுடைய உரிமைகளை, மக்களுக்காக போராடக்கூடியவர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. யாருக்கும் என்னுடைய உணவு என்னன்னு முடிவு செய்யக்கூடிய உரிமை எனக்கு கிடையாது, என்னுடைய உடை என்னன்னு முடிவு செய்யக்கூடிய உரிமை எனக்கு கிடையாது, என்னுடைய மதம் என்ன என்று முடிவு செய்யக்கூடிய உரிமை எனக்கு கிடையாது, என்னுடைய வாழ்விடம் எது என்று ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தான் முடிவு செய்ய வேண்டிய ஒரு நிலை என்று ஒரு நிலையை இந்த நாட்டிலே அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இதை எதிர்த்துத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும். அந்த போராட்டத்தை வலுப்படுத்தி இன்று இங்கே சிலையாக இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்டேன் சுவாமி அவர்களாக இருக்கட்டும், நம்முடைய முதலமைச்சர் தொடர்ந்து கையிலே எடுக்கக்கூடிய போராட்டங்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், செயல்பாட்டாளர்கள், மேடையிலே இருக்கக்கூடிய கட்சியின் தலைவர்கள், எதிர்கட்சியை சேர்ந்த தலைவர்கள், அத்தனை பேரும் இந்த நாட்டின் இன்னொரு விடுதலை போராட்டமாகத்தான் இந்த போராட்டத்தை கையிலே எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது தேர்தலுக்கான ஒரு மாற்றத்தை நாம் சொல்லவில்லை, முன்வைக்கவில்லை. தேர்தலை தாண்டி தலைமுறைக்கான ஒரு விடுதலையை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் விட்டு செல்லக்கூடியது நம்ம வீடோ நிலமோ எதுவும் இல்லை. அவர்களுக்கான உரிமைகளையும் விடுதலையையும் நாம் விட்டு செல்ல வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை விட, விடுதலையை விட, உரிமையை விட வேறு எதுவும் உயர்ந்தது இல்லை, சுயமரியாதையை விட வேறு எதுவும் உயர்ந்ததில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டை விட்டுட்டு போலாம், அடிமையாக இருந்தா எந்த பிள்ளையும் அந்த வீட்டில் வாழ முடியாது நிம்மதியா. உரிமைகள் இல்லாமல் யாரும் நிம்மதியாக சுயமரியாதையோடு வாழ முடியாது. நம்முடைய உரிமைகளுக்காக, நம்முடைய எதிர்கால தலைமுறையின் சுயமரியாதைக்காக நாம் பாடுபட வேண்டும். ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், ஒரு நியாயத்தை உருவாக்கி காட்ட வேண்டும். இந்த சமூகத்திலே சமூக நீதியை, அடித்தட்டிலே இருக்கக்கூடிய மக்களின் குரலை கேட்கக்கூடிய சட்டங்களை, இங்கே தீர்மானங்கள் வைக்கப்பட்டது. சமூக செயல்பாட்டாளர்களை பாதுகாக்க, ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமா இந்த கோரிக்கைகளை முதலமைச்சர் அவர்களும் பார்த்திருப்பார்கள். அதே நேரத்தில் என்னால் முடிந்த, நிச்சயமா அண்ணன் திருமாவளவன் அவர்களும் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன். பிரைவேட் மெம்பர் பில் தனிநபர் மசோதாவாக நிச்சயமாக அதை நாடாளுமன்றத்திலே நான் கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற அந்த உறுதியை நான் உங்களுக்கு தருகிறேன். ஏனென்றால் மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுதான் திராவிட இயக்கம், திராவிட
முன்னேற்ற கழகத்தின் அடிநாதமாக திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் திரும்ப 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 சொல்லக்கூடியது எல்லாருக்குமான ஆட்சி, எல்லாருக்குமான உரிமைகள் இருக்கக்கூடிய ஆட்சி, எல்லாரும் எதிர்காலத்தையும் பற்றி அக்கறை இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி, எல்லாருக்குமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி தரக்கூடிய ஒரு ஆட்சியை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும் என்பதுதான் அவர் மறுபடியும் 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 சொல்லக்கூடிய திட்டம், சட்டம், எதிர்காலத்திற்கான கனவு. அதை நிறைவேற்றி காட்டுவோம். நன்றி, வணக்கம்.